தன் தாய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எதிர்த்து போராடுறது இந்திரனாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் அந்த தெய்வமாகவே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அமிர்த கலசத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி இந்திரலோகத்தை நோக்கி ரொம்ப பயங்கர ஆக்ரோஷமாக போயிட்டு இருந்த கருடன் இந்திரன் கூட போர் புரிஞ்சு தேவர்களை ஜெயிச்சு அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்தாரா இல்லையா, அந்த அமிர்த கலசத்தை சர்ப்பங்கள்கிட்ட கொடுத்த உடனே அதை அவங்க குடிச்சு அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கருடன் ஒரு மிகப்பெரிய போர் வீரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது திருமாலோடைய போர் தளபதி அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரே பெரிய வீரர் கருடன் தான். அப்படிப்பட்ட கருடன் போர்களை பற்றி எதை பற்றியுமே பயப்படாமல் யாராக இருந்தாலும் அவங்க எதிரியை கொன்று வீழ்த்துறதில் ரொம்பவே பேர் போனவர். அப்படிப்பட்ட கருடன் தன் தாயோட அடிமை சாசனத்திலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாவோட ஆசையான அந்த அமிர்த கலசத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி இந்திரலோகத்துக்கு வராரு. இதை தெரிஞ்ச இந்திரனும் சரி, தேவர்களும் சரி, போர் ஆயுதங்களோட கோடிக்கணக்கான பேரோட போருக்கு தயாராகிறாங்க. அப்போ கருடன் இந்த இந்திரனோட போர் படைகளை பார்த்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் எனக்கு வேணும் அமிர்த கலசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே இதோட பயங்கரமாக போர் புரியார். அதாவது கருடன் போர் புரியுறதை பார்த்து இந்திரன் ரொம்பவே பயப்படுறாரு. ஏன்னா அவர் இருக்கிற ஆக்ரோஷத்துக்கு செகண்ட்ஸில் அப்படியே லட்சக்கணக்கான தேவர்களை விரட்டி அடிக்கிறாரு. இவர் அடிக்கிறத பார்த்து கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுமே இந்திரன் போர் புரியார். அவரோட சிறந்த ஆயுதமான வஜ்ராயுதத்துமே பயன்படுத்துகிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்கள் அம்மா ஒரு விஷயம் ஆசைப்பட்டாங்க, இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் இந்திரனாக இருந்தாலும் சரி, ஏன் அந்த கடவுளாகவே இருந்தாலும் சரி, நான் அவங்கள ஜெயிச்சு நான் அதை எங்கள் அம்மாவை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போர் புரிகிற வேகத்தை பார்த்து இந்திரன் பயந்து அவர் ஒதுங்குற சமயம் பார்த்து கருடன் இந்திரனை ஜெயிச்சு இந்திரலோகத்துக்குள்ளே இருக்கிற அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் இதை சர்ப்பங்கள்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா சர்ப்பங்கள் இதை குடித்து அவங்க சிரஞ்சீவி ஆகிட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறது கருடனுக்கும் நல்லாவே தெரியும். அப்போது இந்த கருடன் பயங்கர சூழ்ச்சியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை கொண்டு போய் கத்ருக்கிட்ட போய் காட்டுறாங்க. பாருங்கள், நான் நீங்கள் கேட்ட இந்திரலோகத்தில் கலசத்தை கொண்டு வந்துட்டேன், இதுதான் அமிர்தம்னு சொல்லி திறந்தும் காட்டுறாரு. இதை பார்த்தோன்னே கத்ரு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. எப்படி இந்திரனை ஜெயிச்சு இது கொண்டு வந்தாங்க, சரி ஓகே இவர் பெருமாளோட ஆள் அப்படிங்கிறதுனால இவர்கிட்ட பயங்கர பலம் இருக்கும், அதுவும் இல்லாமல் பெரிய போர் வீரன் நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் கருடனை பற்றி, அதனால் இந்திரனை எப்படியோ ஜெயிச்சிருப்பாங்க. சரி நம்ம இந்த கலசத்தில் இருக்கிற அமிர்தத்தை டக்குன்னு நம்ம எல்லாம் குடிச்சு நம்ம சாவில்லாத நிலைமைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆசையாக கூடி என்கிட்ட நாங்கள் எல்லாம் குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த இடத்துல தான் கருடன் தன்னோட புத்தியை பயன்படுத்தி இது சாதாரண ஒரு கலசம் இல்லைங்க, இது தேவர்களாலேயும் அசுரர்களாலேயும் பார்க்கடலை கடைஞ்சி எடுக்கப்பட்ட ஒரு அமிர்தம், இது இறைவனுக்கும் சரி தேவர்களுக்கும் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அமிர்தம் அப்படிங்கிறது, இது சாதாரணமாக நீங்கள் இப்படி கேட்டு கொடுத்தா எப்படி நான் குடித்தா இதுக்கான மரியாதை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருடன் சொன்னதை கேட்டு கத்ருவும் யோசிக்கிறாங்க. ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கருடன் ஒரு சின்ன சிரிப்போட ஆஹா வா என்னோட சூழ்ச்சியான வலைக்குள்ளே நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு கத்ருக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் என்ன பண்ணுறேன் ஒரு தர்பை புல் பாய் மேலே இதை வைக்கிறேன், அப்போ நீங்கள் குளிச்சுட்டு இதில் இருக்கிற அமிர்தத்தை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். கத்ருவும் சரி ஓகே இவரும் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம குளிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் குளிக்க போகிறாங்க. குளிக்க போகிறப்போ நம்ம கருடன் இந்த சமயத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்ருக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி அமிர்த கலசத்தை கொண்டு வந்துட்டேன், இன்னையிலேருந்து எங்கள் அம்மா அடிமையிலேருந்து வெடி வச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் இன்னையிலேருந்து உங்கள் அம்மா அடிமையாக இல்லை, நீ உங்கள் அம்மாவை கூப்பிட்டு சுதந்திரமாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே கருடன் பயங்கர சந்தோஷமாக அந்த அமிர்த கலசத்தை தர்பை புல் பாய் மேலே வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் ஓடி போய் சொல்கிறாங்க, அம்மா உங்களோட அடிமைத்தனம் போயிடுச்சு, நான் ஜெயிச்சிட்டேன், உங்களை நான் விடுவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டோன்னே வினதை ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. தன்னோட குழந்தையோட தாய் பாசத்தை பார்த்து அவங்க ரொம்ப வியந்து போய் அப்படியே கண்ணில் கண் கலங்கி நின்று கருடனை கட்டி தழுவுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் இவங்க எல்லாம் நம்ம கத்ருவும் அந்த சர்ப்பங்களும் குளிக்க போயிருக்காங்க. குளிச்சுட்டு வரதுக்குள்ளே இந்திரன் இதை பார்க்குறாரு, இதுக்கு காவலாக யாருமே கிடையாது, கண்டிப்பாக நம்ம இந்த அமிர்த கலசத்தை திருடிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமிர்த கலசத்தை திருடிட்டு போயிட்டார். குளிச்சுட்டு அமிர்தத்தை குடிக்க வரலான்னு சொல்லிட்டு சர்ப்பங்கள் அந்த அமிர்த கலசத்தை தேடுறப்போ உடனே மனசு உடஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா அங்கே அமிர்த கலசம் கிடையாது. இத்தனை வருஷமாக நம்ம இந்த அமிர்தத்தை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க காத்துட்டு இருந்த பலன் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதை பார்த்தோன்னே கத்ரு பயங்கரமாக மனசு உடஞ்சிடுறாங்க. என்னடா நம்ம குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி அமிர்தம் கிடைக்காம போயிடுச்சு, இது ஒருவேளை கருடன் திட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லி கருடன் மேலே சந்தேகப்படுறாங்க.
ஆனால் அறத்துக்கு பேர் போன கருடன் வந்து கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் வந்து அங்கே விசாரிக்கிறப்ப தெரியுது, இது கருடன் திருடலை, வெள்ளை யானையில் வந்த இந்திரன் தான் வந்து இந்த கலசத்தை திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா இதுக்கு மேலே நம்ம வந்து கருடன்கிட்ட போய் திரும்ப கலசத்தை கொண்டு வான்னு நம்ம கேட்க முடியாது, கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தையும் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கத்துருவும் சர்ப்பங்களும் வந்து ரொம்பவுமே மனசு உடைஞ்சு போய் இருக்காங்க. அந்த சமயத்தில் சில பாம்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தர்பைப்புல் பாய் மேலே அந்த கலசத்தை தூக்கிட்டு போகிறப்போ சில அமிர்த துளிகள் வந்து சிந்திருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இதை எப்படியாவது நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நாக்கால் அந்த அமிர்தத்தை வந்து நக்குறாங்க. நக்குன உடனே அந்த தர்பையோட ஷார்ப்னஸ்னால அந்த நாக்கு வெட்டுப்படுது. அந்த வெட்டப்பட்ட உடனே நாக்கு எல்லாமே ரெண்டாக பிளவுப்படுது. இதனால தான் பாம்புகளுக்கு இரட்டை நாக்கு இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையும் வருது நமக்கு. ஸோ அப்படி வெட்டப்பட்ட பாம்புகள் தான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இது ஏன் வந்து இந்த அழிவுக்கான நிலைமைக்கு போச்சு அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட தொடர்ந்து வர வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறது நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.